ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல். இன்றைக்கி வெல்கம் டு ஆஹார் ரெசிபி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபிஷ் குருமா. இதுக்கு வந்து என்னென்ன தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் சொல்கிறேன் பார்த்துங்க. ஆனியன், ஒரு 3/4 ஆனியனு, ஒரே ஒரு தக்காளி, 4 பச்சை மிளகா, அப்புறம் ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம், அப்புறம் மஞ்சத்தூள், ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், 4 டீஸ்பூன் மல்லித்தூள், தேங்காய் எண்ணெய் 2 டீஸ்பூனு, அப்புறம் தேவையான ஃபிஷ்ஷு. இன்றைக்கி நாங்கள் வாங்கியிருக்கிறது வந்து பாம்ஃப்ரெட் ஃபிஷ் தான் வாங்கியிருக்கோம். ஃபிஷ் இன்றைக்கி வவ்வால் மீன் சொல்லுவாங்கள்ல, அந்த மீன். அப்புறம் வந்து ஒரு நெல்லிக்காய் அளவு சைஸில் புளி எடுத்து, 2வது தேங்காய் பாலில் ஒரு முழு தேங்காய் எடுத்து அதில் வந்து 2வது பாலில் அந்த நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கோம். அப்புறம் மேலே வந்து மொதல் பால் வந்து அது எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம், எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு. இப்போ நமக்கு தேவையான தேங்காய் எண்ணெய் ஊற்ற போகிறோம். 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய். நல்லா ஓரளவுக்கு சட்டி சூடாக இருக்குது. தேங்காய் எண்ணெய் வந்து ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சோடனே ஆனியன் போட்டு நல்லா வதக்கணும். இப்போ ஆனியன் போடணும். ஆனியன் போட்டு நல்லா வதக்கணும். இந்த குருமா வந்து பொதுவாக பார்த்திங்கன்னா இது காரமே இருக்காது. காரம் இல்லாமல் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க இது நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இது முக்கியமாக எல்லா மீனும் இது சூட் ஆகாது. இது வந்து வவ்வால் மீன், அப்புறம் கொடுவா மீன், இதுமாரி கொஞ்சம் நல்ல கிளாஸாக உள்ள மீனில் வச்சா தான் அது ஒரு டேஸ்ட் இருக்கும். ஏன்னா இது ரொம்ப வந்து இந்த கவுச்சி ஸ்மெல் சொல்லுவாங்கள்ல, அந்த ஸ்மெல்லாம் இல்லாமல் இருக்கிற மீன் தான் வந்து, அதிகம் இல்லாமல் இருக்கிற மீன் தான் இதுக்கு, இந்த குருமாவுக்கு வந்து சூட் ஆகும். இப்போ என்ன ஆனியன் போட்டு நல்லா வதக்கியாச்சு. தக்காளி போட்டு நல்லா வதக்கி, வேறு இதுக்கு வந்து வேறு ஸ்பைசஸ், கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஆனால் எதுவுமே கிடையாது. வெறும் வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, தேங்காய் பால், மஞ்சத்தூள், மல்லித்தூள், லெமன், அவ்வளோதான். தேங்காய் பால்னால ஒரு தனியாக டேஸ்ட்டு, ஒரு ஸ்வீட்டிஷான ஒரு டேஸ்ட் இருக்கும். சின்ன பிள்ளைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடும். வச்சுங்களா? ஓகே, நல்லா வதக்கிட்டு இப்போ வந்து ஒரு 2 மினிட்ஸாவது நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்கிற 2வது தேங்காய் பாலில் கரைச்சி வச்சுருக்கிற புளியை வந்து இது மேலே வந்து ஊற்றணும். மேலே ஊற்றிட்டு மேலே வந்து மல்லித்தூளோ மஞ்சத்தூளோ நல்லா கொதிக்க விடணும். அதுக்கு மல்லித்தூள் நல்லா கிளறிட்டு கொதிக்க விட்டணும். கரைச்சி வச்சுக்கலாம், இல்லை ஊற்றிட்டு நீங்கள் கிளறிக்கலாம். இது நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். இப்போ மேலே வந்து லிட்டை போட்டாச்சு. லிட்டை போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். கொதித்து நல்லா கொதி வந்த பிறகு தான் அடுத்து நம்ம வந்து மீனை போடணும். நல்லா கொதிச்சிட்ருக்கு. அது நல்லா ஒரு 5 நிமிஷமாவது கொதித்தா தான் அந்த பச்சை வாசனைலாம் போகும். அது வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ நல்லா கொதிச்சிடுச்சிங்க. நல்ல வாசனைலாம், பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மீனை வந்து போட போகிறோம். மீன் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கொதித்த பிறகு மேலே வந்து இந்த ஃபஸ்ட்டு எடுத்துருக்கோம்னா முதல் தேங்காய் பால், அதை போட்டுட்டு கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சிட்டிங்கன்னா ஃபிஷ் குருமா ரெடி. இது ரொம்பவே நல்ல டேஸ்ட் இருக்கும், காரம் இருக்காது, நல்ல லவ்வபிள் ஃப்ளேவராக இருக்கும், நல்ல ஃப்ளேவர்ஸ் நல்லாயிருக்கும். இப்போ வந்து மேலே வந்து இந்த ஃபஸ்ட்டு தேங்காய் பாலை மேலே வந்து ஊற்றணும். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு தேங்காய் பால் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சிட வேண்டியதான். ஓரளவுக்கு ஒரு 2 நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சு வச்சுங்க. இப்போ மேலே வந்து சும்மா ஒரு 1/4 மூடி மட்டும் லெமன், ஒரு டேஸ்ட்டுக்காக அந்த லெமனை புழிஞ்சிட்டு அவ்வளோதான். இந்த ஃபிஷ் குருமா ரெடி. இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க.
இதெல்லாம் போட்டிங்கன்னா தான் எங்களுக்கு என்கரேஜாக இருக்கும். அடுத்த வாரம் புது டிஷ்ஷோட பார்ப்போம். ஓகே, பாய்.